இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து வேதத்தில் இருந்து நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா, பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வேதத்திலிருந்து தியானிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒருவன் ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அவர் சீஷர்களுக்கு சொல்லும் போது சொல்லியிருக்காரு, சில நாட்களிலே நீங்கள் ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, நாம் கேள்விப்பட்டபடி நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாவும் பரிசுத்த ஆவி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும், அவரே நம்மை இரட்சிக்கிறவர் என்றும், அவரே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் நமக்கு நிச்சய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஏனென்றால் நாம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி இல்லாதவன் தேவனை கர்த்தர் என்று சொல்ல மாட்டான். இப்போ கர்த்தர் என்று சொல்லுகிற எவனும், தேவனை கர்த்தர் என்று விசுவாசித்து அவரை அறிக்கை செய்கிற எவனும் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறான். அந்த பரிசுத்தாவை நமக்குள்ள, உங்களுக்குள்ள எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாம் அவரை விசுவாசிக்க மாட்டோம், அவருடைய வசனத்தை நாம் கேட்க மாட்டோம். பிரியமானவர்களே, நம்ம எனக்குள்ள பரிசுத்தாவை பெற்றிருக்கீங்களா? யாராவது நம்ம கிட்ட கேட்டா சொல்லுவோம், எனக்குள்ள இருக்காரு பரிசுத்தாவி, எனக்குள்ள இருக்கிறார், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று விசுவாசிக்கிறேன், அவர் என்னை சுத்திகரிப்பார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுதே அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி இல்லாட்டி நாம் என்ன செய்ய முடியாதான்? இயேசுவை இரட்சகர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ நம்ம முழு நிச்சயமா சொல்லலாம், நான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறோம். இயேசு ஒரு ஓமையாக சீஷர்களிடம் சொல்லும் பொழுது சொல்லுவாரு, உன்னுடைய தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை ஒரு அப்பத்தை கேட்டா அவன் கல்லை கொடுப்பானா? ஒரு மீனை கேட்டா ஒரு பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கீங்க. அப்பத்தை கேட்டா அப்பம் கொடுப்பீங்க, மீனை கேட்டா மீனை கொடுப்பீங்க, முட்டையை கேட்டா முட்டை கொடுப்பீங்க. ஆனா பரமபிதா ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேட்கும்போது உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். அப்படியேமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இனி யாராவது உங்கள்கிட்ட நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா கேட்டா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறார் சொல்லியிருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றும் உங்களிடத்தில் வாசமா இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அந்த பரமபிதா நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அவர் மூலமாக நாம் பெற்று அவர் நம்மிடத்திலே வாசமா இருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த கிருபை எப்படி நமக்கு கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவர் எப்படி தந்தார்? அடுத்தது பார்க்கும் பொழுது ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வரும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரத்துல 5-7 வசனங்களை பார்க்கும் பொழுது, இது நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஒவ்வொருவருடைய நீதி நிமித்தம், நான் பாவி, எனக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று அல்ல, அவர் ஒரு நீதிமான் அவன் இருந்தாதான் அவர் பரிசுத்த ஆவி கிரியை செய்வார் அப்படின்னு கிடையாது. இந்த வசனத்தின்படி நான் பார்க்கும் பொழுது, நான் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமர். அவருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்குதோ அவருடைய இரக்கத்தினால் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பிரியமானவர்களை, நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாரும் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே தங்குவார். இயேசு கிறிஸ்து சொன்னது போல, என்றென்றைக்கும் உங்களோடு
நம்மளோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியை நான் தந்துள்ளேன். அவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறது. அவரை கடைசி பரியந்தம் நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். தாவீது ஜெபித்தது போல நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே தாரும். எப்பொழுதும் எனக்குள்ள இருக்கிற என்னை கண்டித்து உணர்த்தி வழி நடத்துகிற ஆவியானவரை எனக்குள்ளே தாரும். ஏன்னா நாம் அவரை துக்கப்படுத்தும் போது அவர் நம்மிடத்தில் இருந்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது. நாம் அவரை நிந்திக்கும் பொழுதோ அல்லது அவருக்கு விரோதமான பாவங்கள் செய்யும் பொழுதோ அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதோ அவரை துக்கப்படுத்தும் பொழுதோ அந்த தாவீது வேண்டிக் கொள்ள பரிசுத்தாவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான். அப்போ நாம் அவரை துக்கப்படுத்தும் பொழுது அவர் பரிசுத்தாவியானவர் விலகி போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்மில் இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடி கடைசி பரியந்தம் அவர் நம்மிலே இருக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அபிஷேகம். பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாயா என்று நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறார், அதை நான் உணர்கிறேன். அபிஷேகம் என்பது அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜாக்களை தீர்க்கதரிசிகளை அபிஷேக தைலத்தினால் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நம்மிடத்தில் முதலில் பார்த்தது போல கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு என்று உணர்கிற அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் விசுவாசத்தையும் தர முடியும் என்று பார்த்தோம். அப்போ அபிஷேகம் என்பது அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டோம்னால் அந்த விசேஷித்த வல்லமையை பெற்றுக்கொள்ளவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யத்திற்காக அநேகரை எழுப்பக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். நாம் உணர முடியும் அவருடைய வல்லமையை, அபிஷேகத்தையே நாம் உணர முடியும். அதற்காக நிறைய நாம் காத்திருக்க வேண்டும், அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், இந்த நாளில நாம் தியானித்தது போல நிச்சயமாகவே அவர் சொன்னது போல நிச்சயமாகவே பரிசுத்தாவே உங்களுக்கு தருவார். பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தாவே உங்களுக்கு தருவார். நான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர் உங்களிலே கிரியை செய்கிறார், உங்களை நடத்துகிறார், உங்களை உணர்த்துகிறார். நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது பாவம் என்று உணர்த்தப்பட்டாலே நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்று அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். நம்மை விட்டு விலகாமல் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆவியானவருடைய பலத்தோடு பரிசுத்தாவின் நடத்துதலையும் பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறீர், எங்களுடைய சரீரம் உமக்கு ஆலயமா இருக்கிறது என்பதை குறித்து தியானிக்க உதவி செய்தீங்கப்பா. உம்முடைய புதிதாக்குதலினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்று தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. இதை இதயத்திலே வைத்து ஆண்டவரே, உம்மை நாங்கள் துக்கப்படாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்பி பலப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.